ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இது ஒரு காலையில் எடுத்த வீடியோ தான். என்னோடய கிச்சன் தூங்கி எந்திரிக்கும் போது இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் என்னால் சமைக்கவே முடியும். ஏன்னா இது வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நைட்டு மட்டும் பாத்திரத்தை கழுவாமல் அப்படியே தூங்கிட்டோன்னா அடுத்த நாள் எந்திரிச்சு அவ்வளவுதான், வேலையே செய்ய முடியாது. நைட்டே பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தினமும் புளிக்குழம்பு மாதிரியே வைக்கிறியேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இருந்தது, அதையும் வெட்டி அது சுண்டல் கூடயே போட்டுட்டேன். வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, கசகசா இல்லை, அதனால் சோம்பு மட்டும் ஒரு அரை மூடி போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி மசாலா, என்னென்ன பிரியாணி மசாலாவோ அது எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரியிற சவுண்ட் கேட்டோடனே பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், 2 பச்சை மிளகா, அதையும் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். தாளித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மீடியமாக வதங்கணும், ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா மசாலா தூளெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன மசாலா தூள்னால் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க லைட்டாக, ரொம்ப மசிக்கக்கூடாது, ரெண்டு ரெண்டாக மசித்து போட்டுட்டு அந்த வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சா அவ்வளோதான், குழம்பு ரெடி. இடையில டீ வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக குடிக்கலான்னு சொல்லி வந்தேன். வெளியே வந்தால் செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தது. சரி தண்ணி ஊற்றலான்னு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வெளியே எட்டி பார்த்தா யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6:30 மணி ஆகுது, யாருமே ஒருத்தர் கூட இல்லை ஏரியாவில். எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க, அவ்வளோ குளிர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா டீ அதுக்குள்ளே ஆறிடுச்சு. டீ குடிக்கலான்னு வச்சா எப்பயுமே டீ குடிக்கவே முடியாது காலையில் நேரம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஆறின டீயும் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக கிரேவி மாதிரியும் இருந்தது, குழம்பு மாதிரியும் இருந்தது. இது டிஃபன் பாக்ஸுக்கு, சாப்பாடுக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.